பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 126வது அதிகாரம் 5வது வசனம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, நீ கண்ணீரோடு விதைக்கிற பத்தியா, அந்த விதையில நீ கம்பீரமா அறுக்க போற, நீ சந்தோஷமா இருக்க போற, உன் பிரச்சனையை நான் மாத்த போறேன், உன் தேவைகளை நான் சந்திக்க போறேன், நீ எதிர்பார்க்கிற காரியத்தை பெற்றுக்கொள்ள போற, உனக்கு குழந்தை பிறக்க போகுதுப்பா, உன் கடன் பிரச்சனை மாறப்போகுது, உனக்கு வேலை கிடைக்க போகுது, உன் தொழில நீ முன்னேற போறன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. நம்ம எதிர்பார்க்கிற எல்லாத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு தரப்போறாருங்க. ஆண்டவரே சொல்லிட்டார்ல, நீ என்னென்ன எதிர்பார்க்கறியோ அதெல்லாம் நீ ஒன்றிருக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் கொடுத்து நீ எனக்கு என்ன பண்ண தெரியப்படுத்துன்னு. நீங்க தெரியப்படுத்துறீங்களா? நீங்க ஜெபம் பண்ணல, முதல்ல ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிற பிள்ளையா நீங்க முதல்ல மாறணும். நீங்க அழுது ஜெபிக்கணும் நான் சொல்லுங்க, ஆனா நீங்க ஜெபம் பண்ணல கண்டிப்பா பெற்றுக்கொள்வீங்க. நீங்க கண்ணீரோட பாரத்தோட சில பேர் நிறைய பேர் ஜெபிப்பீங்க வீட்டுல உட்காந்து, எனக்கு குழந்தையே பிறக்க மாட்டேங்குங்க, எனக்கு எப்பங்க குழந்தை பிறகுது, ஏசப்பா எப்பங்க எனக்கு கர்ப்பத்தையும் கடி கொடுப்பாரு, கண்டிப்பா கொடுக்க போறாரு, அடுத்த மாதம் உனக்கு நடக்க போகுதுன்னு சொல்லி உனக்கு ஆண்டவர் வாக்கு தராருமா, கண்டிப்பா நீயே சாட்சி சொல்ல போற. ஆனா நீங்க ஒரு விஷயம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு உண்மையா பரிசுத்தமா இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ஒப்பு கொடுங்க. நீங்க ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டது போல ஒரு ஆத்மாவது இந்த மாசத்துல நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களா? நீங்க சுவிசேஷம் அறிவிச்சு ஒரு ஆத்மாவை நீங்க ஆதாயப்படுத்துறீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையை நீங்க நன்மையை பார்க்க போறீங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமீன்.